ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகு ரசம் தான் வைக்க போகிறோம். அதனால் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் தனியா. நீங்கள் தனியா ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க 1 ஸ்பூன் தனியா கூட சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் தான் தனியா சேர்த்துருக்கேன். ஒரு 3-4 கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ண தக்காளி, ஒரு தக்காளி, நீங்கள் எவ்வளோ ரசம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பேர்த்துக்கு தான் ரசம் வைக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். அதனால் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன பச்சை மிளகா இதை சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். தக்காளி இருக்கிற அந்த ஈரமே நமக்கு நல்லா மயிஞ்சு வந்துடும். இப்போ புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையுமே அந்த விழுதை எடுத்து நம்ம புளித்தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸி கப்பையும் நீங்கள் தண்ணி சேர்த்து அந்த புளிக்கரைசலோடையே சேர்த்துக்கோங்க. இப்போ கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மழை டைமில் பெருங்காயம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக நல்லா பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ உப்பு, மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, எல்லாம் ஒன்றா மிக்ஸ், புளி தண்ணி எல்லாம் ஒன்றா நம்ம அரைச்ச மசாலாவோட ஒன்று சேர்கிறதுக்காக நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். கூட நம்ம ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ரசத்தை தாளிச்சிடலாம். அது ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம தாளிப்புக்காக சேர்த்துருக்கோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகா ஒன்று, காரத்திற்கு ஏற்ப நம்ம அந்த மசாலா அரைக்கும் போதே சேர்த்துருக்கோம். அதனால் இதில் ஒன்று ஃப்ளேவருக்காக சேர்த்தா போதும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சுருந்த அந்த ரசத்தண்ணியை வானலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு போதுமா என்னன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் பத்தலை. அதனால் நான் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க தேவையில்லை. உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரசம் நல்லா நுரைச்சி பொங்கி வரணும். நல்லா நுரக்கட்டி வரும் இல்லைங்களா, நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, புளி, மசாலா அளவெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நடுவில் பொங்கி வரும் கொதிச்சு. இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும், குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரசம். அதுக்காக தான். இப்போ நுரைச்சி நடுவில் நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நடுவில் கொதிக்கும் போது, சென்டரில் கொதிக்கும் போது நம்ம சேர்த்துருக்கிற அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கும். உப்பு, புளி, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2-3 கொதி வந்தால் போதும். இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம் ரசத்தை. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ரசத்தை மாற்றின உடனே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் வெளியில் வராது, அந்த ரசத்துக்குள்ளாரே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே அந்த ரசத்துலேயே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூடாக சாதம் போட்டு அப்பளம் தொட்டுக்க வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான ஈஸியான ரசம் ரெடி ஆகிடும்.